படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெசேஜஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். படத்துல நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும். சைல்டிஷ்ல நல்லா 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 நடிச்சிருக்காங்க பசங்க. டீச்சர்ஸ் வைஸ் ஹீரோ ஹீரோயின்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு ஹீரோட நடிப்பு ரொம்ப பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த பையன் லாஸ்டா இறந்தான் பாத்தீங்கன்னா அந்த பையனோட இது வந்து நல்லா மெசேஜ் நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. முதல்ல எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஜாதி மதம் எதுவும் வேணான்னு சொல்ல வந்தாங்க. எல்லாரும் ஒன்னொன்னு சொல்ல வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் செம்மையா இருந்துச்சு. ஜாதியை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள கட்டத்துக்கு தேவையானது. ஏன்னா நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல தண்ணி குடுக்கறது கூட கால் கழுவ சொம்பு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த வெளியில வச்சிருப்பாங்க. வெளியில போயிட்டு வந்தா கால் கழுவுறது. அதுல எனக்கு தண்ணி கொடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. அது நான் சின்ன வயசுல நான் ஃபேஸ் பண்ண விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு என்னுடைய சின்ன வயசு இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. மற்ற இந்த அந்த குழந்தை சின்ன குழந்தை இறந்துட்டாங்களேன்ற ஒரு இருந்தது. நல்லா ஒரு உணர்ச்சி பூர்வமா லாஸ்ட் சாங் இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா ரொம்ப அந்த குழந்தை அந்த சின்ன பையன் ஒருத்தன் நல்லா உணர்ச்சி பூர்வம் பேசியிருந்தான். அது அழகா இருந்துச்சு. இது ஃபேமிலியே பார்க்கக்கூடிய படம். குழந்தைங்களை கூட்டிட்டு காமிக்கக்கூடிய படம். ஏன்னா இப்ப சின்ன வயசுல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப தெரிஞ்சு காமிச்சு சொன்னாதான் அந்த ஜாதிங்கிறது ஃபியூச்சர்ல இல்லாம போகும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேஷ் ரீஜல் தானா, கேஷ் அனுப்ப கூட ஒன்றுமே அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்டா. எனக்கு ஃபீல் கூட நல்லா இருந்துச்சு. இதான் பிடிச்சுன்னு சொல்ல முடியல, எல்லாமே பிடிச்சிருக்கு. புது ஆளுங்க தான் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. லொகேஷன் வைஸ், ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பசங்க கூட நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க எமோஷன் தான் பார்க்கலாம். தப்பு இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. இருக்கு அந்த சொல்ல வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு. ஒரு சாதி வெறியர்களுக்கான ஒரு படம். அது நம்ம இளைஞர்களுக்கான மிகப்பெரிய நிறைய கருத்துக்கள் இருக்கு. சாதி வெறியர்களுக்கான ஒரு சாட்டையடியா இருக்கும் இந்த படம். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான். இல்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு. நீங்க இளைய தலைமுறைகள் ஒரு தப்பான பாதையை நோக்கி போறவங்கள ஒரு நல்வழிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, நடிப்பு நல்லா இருக்கு. கதையெல்லாம் நடிச்சிருக்க பிரபாகர் சாரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருக்கு. நிறைய பேரோட நடிப்பு ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கு சார். பாட்டு சௌந்தர்ய சாரோட பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா அந்த அச்சோ பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சார், இன்றைய இளைமுறையில் தேவையான ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கு. தவறான பாதைகளுக்கு செல்லக்கூடாது, சாதி வெறியை தூக்கி பிடிக்க கூடாது, புரியுங்களா, போதை பழக்கிற பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்ற படம் தான் அது. குழந்தைங்க நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே குழந்தைங்க மூலமா சொல்ற கருத்து தான் சிறப்பான கருத்தா இருக்கு. படம் ஒரு நல்ல கருத்துவா போட்டுக்கிறாங்க. யார் போட்ட கோடுன்னு, சமுதாயத்துல எப்படி சீர்கேடு, உயர்வு தாழ்வு என்று எப்படி பாகுபாடு பிரிக்கிறாங்க, அந்த ரத்தத்தினுடைய அருமை என்ன என்று காமிச்சிருக்காங்க. அந்த ரத்தத்தின் மூலம் மக்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும். படம் என்னன்னா, மக்களுக்கு மக்கள் தேவையில்லாத பழைய மூட நம்பிக்கைகளையும் பழைய பழக்கத்தையும் வைத்துக் கொண்டு விரோதத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. பாடல் வரிகள் நன்றாக, மியூசிக்கும் நல்லா இருக்கு. செய்வோம் குடும்பத்தோட பார்க்கணும். நடிப்பு நல்லா இருக்கு. எப்படி ஒரு பொறுமையாக இருக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை எப்படி பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும், மிகவும் வேகமாகவும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லி. படம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கருத்தா இருந்துச்சு. கருத்து தான் சார். சமுதாய விழிப்புணர்வு கருத்துக்கள். 1-2 சொல்ல முடியாது. சாதி தான், மதம் தான் அப்படின்லாம் கிடையாது. ஓவரால் எல்லா வகையான கருத்துக்களும் சொல்றாங்க. ஒரு சாமானிய மக்கள் யோசிப்போம் இல்லையா, ஒரு ஹெல்மெட் பிரச்சனைக்கோ இல்ல போலீஸ்க்கோ இல்ல கேஸ்க்கோ என்னெல்லாம் நம்ம யோசிப்போமோ அதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரு. ஆமா, எல்லாருமே புது நடிகர்கள் தான். ஆனா புதுசா நடிக்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு அனுபவிச்சு நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க.
இல்ல காமெடி ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா கரிக்குலரா எதுவுமே கிடையாதுங்க சார். கதையை ரொம்ப அமைதியா அழகா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க சார். பேக்ரவுண்டு, கேமரா, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. சின்ன ஒரு சாங்குக்கும் இல்ல ஒரு ஃபைட்டோ இதெல்லாம் வந்து எல்லா வகையான ஆடியன்ஸையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. மற்றபடி இது பார்க்க முடியாதுன்னா கிடையாது. எல்லா தரப்பான ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். குழந்தைகள் கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பாருங்க. ஃபேமிலியா தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கு, பெற்றோர்கள் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற விஷயமும் இருக்கு. ஸோ ஃபேமிலியா வந்து பார்க்கறது தான் ரொம்ப நல்லா இருக்கும்.